பேசுறவங்களை கூட விட்டுறலாங்க. அடுத்தவங்கள பத்தி கேவலமா பேசுறாங்கன்னு தெரிஞ்சும் அது காது கொடுத்து கேட்டு திருப்தி சந்தோஷம் அடைகின்ற ஒரு சில மனுஷங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு அடுத்தவங்கள பத்தி உங்ககிட்ட கேவலமா பேசுறாங்கல்ல, நாளைக்கு உங்களுக்குமே இதே நிலைமைதான். ஒண்ணு கொஞ்ச நாள்ல பாருங்க, உங்களை பத்தி ஒன்னும் இதை விட மட்டமா கேவலமா அசிங்கமா அடுத்தவங்க கிட்ட பேசுவாங்க. ஓ, உங்களை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு, அவங்களுக்கு என்ன தெரியும். இங்க பாருங்க, ஒரு மனுஷனை பத்தி பேசுறதுக்கு அவங்க தப்புதான் பண்ணிக்க அவசியம் கிடையாது. ஒருத்தவங்களை பிடிக்காம போச்சுன்னா அவங்க செய்யாத தப்ப கூட செஞ்சன்னு இந்த உலகம் பேசும். அதனால நீங்க தப்பு செஞ்சிருந்தாதான் உங்களை பத்தி பேசுவாங்கன்னு கிடையாது. அவங்க சொல்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தலையாட்டாம போங்க, உங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது மனிதர்களோட இயல்புங்க. அடுத்தவங்க கதைன்னா அவ்வளவு ஆர்வம், அடுத்த வீட்டு பிரச்சனைனா அவ்வளவு ஈடுபாடு, கதைகளை கேட்டு அதுல ஒரு முட்டாள்தனமான சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. உங்க முதுகுல 1008 அழுக்கு இருக்கு. முதல்ல கைய வச்சு உங்க முதுகுல உள்ள அழுக்கெல்லாம் தேய்ச்சி எடுங்க. பேசுறவங்களை கூட விட்டுறலாங்க. அடுத்தவங்கள பத்தி கேவலமா பேசுறாங்கன்னு தெரிஞ்சும் அது காது கொடுத்து கேட்டு திருப்தி சந்தோஷம் அடைகின்ற ஒரு சில மனுஷங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு அடுத்தவங்கள பத்தி உங்ககிட்ட கேவலமா பேசுறாங்கல்ல, நாளைக்கு உங்களுக்குமே இதே நிலைமைதான். ஒண்ணு கொஞ்ச நாள்ல பாருங்க, உங்களை பத்தி ஒன்னும் இதை விட மட்டமா கேவலமா அசிங்கமா அடுத்தவங்க கிட்ட பேசுவாங்க. ஓ, உங்களை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு, அவங்களுக்கு என்ன தெரியும். இங்க பாருங்க, ஒரு மனுஷனை பத்தி பேசுறதுக்கு அவங்க தப்புதான் பண்ணிக்க அவசியம் கிடையாது. ஒருத்தவங்களை பிடிக்காம போச்சுன்னா அவங்க செய்யாத தப்ப கூட செஞ்சன்னு இந்த உலகம் பேசும். அதனால நீங்க தப்பு செஞ்சிருந்தாதான் உங்களை பத்தி பேசுவாங்கன்னு கிடையாது. அவங்க சொல்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தலையாட்டாம போங்க, உங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது மனிதர்களோட இயல்புங்க. அடுத்தவங்க கதைன்னா அவ்வளவு ஆர்வம், அடுத்த வீட்டு பிரச்சனைனா அவ்வளவு ஈடுபாடு, கதைகளை கேட்டு அதுல ஒரு முட்டாள்தனமான சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. உங்க முதுகுல 1008 அழுக்கு இருக்கு. முதல்ல கைய வச்சு உங்க முதுகுல உள்ள அழுக்கெல்லாம் தேய்ச்சி எடுங்க.